சக்தி இல்லையேல் சிவன் இல்லை. இந்த ஒரு வரிக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான கதை பற்றி பார்க்கலாம். பிரிங்கி முனிவர் சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டவர். ஆனால் அவர் சிவனை மட்டுமே தெய்வமாக வழிபட்டார். முக்தி அளிப்பவர் சிவனே, அவரே பரம்பொருள் என்று நம்பிய அவர் சக்தி தேவியை வழிபட மறுத்தார். இதை கண்டு சக்தி தேவி சிவனிடம் முறையிட்டார். நாம் ஒரே உருவமாய் நிற்போம் என்று கூறி அம்மையப்பனாய் நின்றனர். அன்று பூஜைக்கு வந்த பிரிங்கி முனிவர் அம்மையும் அப்பனும் ஓர் உருவாய் இருப்பதைக் கண்டு யோசித்து பின்னர் வண்டு உருவெடுத்து சிவனை மட்டும் வலம் வந்தார். இதனால் கோபமடைந்த பார்வதி தேவி, என் அம்சம் இல்லாமல் உன்னால் எப்படி நகர முடியும் என்று கூறி முனிவரின் உடலில் சக்தியின் அம்சமாக விளங்கும் தசை மற்றும் இரத்தத்தை நீக்கினார். சக்தி நீங்கியவுடன் முனிவர் வெறும் எலும்புக்கூடாக மாறி நிற்கக்கூட முடியாமல் கீழே விழுந்தார். ஆனாலும் அவர் தனது சிவபக்தியை கைவிடவில்லை. முனிவரின் பக்தியைக் கண்டு மனமிறங்கிய சிவபெருமான் வலிமையுள்ள 3வது கால் ஒன்றை கொடுத்து அருளியதோடு, முனிவரே, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை என்பதை உணர்ந்திருப்பாய். சிவசக்தி வழிபாடே சிறந்தது என்றார். பிரிங்கி முனிவருக்கு சிவனும் சக்தியும் ஒன்று என்பதை உணர்த்தவே சிவபெருமான் தனது இடது பாகத்தை பார்வதி தேவிக்கு அளித்து அர்த்தநாதீஸ்வரர் கோலம் பூண்டார். பிரிங்கி முனிவர் இறுதியில் சக்தியும் சிவமும் பிரிக்க முடியாதவர்கள் என்பதை உணர்ந்தார். சிவம் என்பது ஆன்மா என்றால் சக்தி என்பது அந்த ஆன்மாவை இயக்கும் ஆற்றல். இரண்டும் இணைந்ததே முழுமை என்பதை இக்கதை உணர்த்துகிறது. நன்றி, வணக்கம்.